Because of friction, it will collapse very soon, its lifespan comes down significantly. This you know. A well-aligned machine and well-lubricated machine goes on with so much ease. One who is not aligned or not lubricated suffers. Tamil. Languages, please. இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தியை சொல்லி என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது உருவாக்கிய மிராக்கிள் ஆஃப் மைண்ட், மனதின் அதிசயம் என்கிற செயலி 15 மணி நேரங்களுக்குள்ளாக 10 லட்சம் பேர்களால் தரவிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு மகத்தான சாதனையாக கருதப்படுகின்றது. ஆனாலும் என்னுடைய இலக்கு 300 கோடி பேர்கள் அதனை தரவிறக்கம் செய்ய வேண்டும் என்பதாகும். இது தமிழ்ல இருக்குதுன்னு சொல்லுங்க. தமிழிலும் இந்த செயலி இருக்கிறது. மனதின் அதிசயம் அப்படிங்கிற செயலியை தமிழ்லையும் நீங்கள் தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும். உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் என்பது உங்களுக்கு ஏதோ தொல்லை தருவதாக, தடையாக, மனநோயை ஏற்படுத்துவதாக நினைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் நினைச்சால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த செல்லிடப்பேசி உங்களுடைய மனநோய்க்கு ஒரு தீர்வாக கூட மாற முடியும். எப்படி பயன்படுத்துகிறோமோ அதற்கேற்ப அதனுடைய தன்மை மாறும். தொலைத்தொடர்பு சாதனம் ஒரு சிக்கலுக்கான தீர்வின் சாதனமாக மாறப்போகிறது. இதை மேற்கொள்ளக்கூடியவர்கள் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்தாலும் சரி, இங்கே நேரே வந்திருந்தாலும் சரி, மனநோய்க்கான ஒரு தடுப்பு முறையாக அதை பயன்படுத்துங்கள். அதை குணமாக்குவது மருத்துவர்கள் கையில் இருக்கலாம், ஆனால் வராமல் தடுக்க உங்களால் முடியும். எந்த தலைமுறைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நமக்கு இருக்கிறது. உட்கார்ந்த இடத்திலிருந்து கொண்டு உலகத்தோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. நாம் விரும்பும் விதமாக இதனை கையாள வேண்டும். மகாசிவராத்திரி என்றால் என்ன என்று ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு வருஷத்தில் 13 சிவராத்திரிகள் உண்டு. அமாவாசைக்கு முந்தைய நாள் சிவராத்திரி. எல்லா சிவராத்திரிகளிலுமே ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கென்று சில சாதனைகள், ஆன்மீக பயிற்சிகள் இருக்கும். ஈஷாவிலும் அது ரொம்ப முக்கியமானது தான். இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி மிகவும் சக்திமிக்க சிவராத்திரியாக இருப்பதால் இது மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. கோள்களுடைய நிலை, நிலவு, சூரியன் ஆகியவற்றினுடைய கோணங்கள் போன்றவையெல்லாம் ஒரு சாய்கோண சுழற்சியில் இருப்பதனால் ஒரு உந்து விசை ஏற்படுது. அதுவும் இங்கே வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் ஒரு கருணை களஞ்சியமாக இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலை இதுதான் என்னை ஈர்த்து கொண்டு வந்தது. இந்த பகுதியில் தியானலிங்கம் மற்றும் ஆதியோகி முன்னிலையில் மிகச்சரியாக 11 கோண சாய்மானத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே இயல்பாகவே உங்கள் சக்தி நிலை மேல் நோக்கி செல்ல இயற்கை உதவுகிறது. இயற்கை நமக்கு உதவுகிற போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு மாதத்துக்கு முன்னால் பார்த்திருப்பீர்கள், பல பேர் பட்டங்களை பறக்க விட்டு கொண்டிருந்தார்கள். நானும் நம்முடைய பெங்களூருக்கு அருகே இருக்கிற சிக்பலாப்பூரில் நம்முடைய சந்நிதிக்கு சென்றிருந்தேன். அங்கே நான் பட்டத்தை பறக்க விட்டேன். பட்டம்னா என்ன? அது ஒரு காகிதம். காற்று கொஞ்சம் உதவினால் அந்த காகிதம் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பறக்கிறது. ஏனென்றால் இயற்கையினுடைய உதவி இருக்கிறது. அதே போல மேல் நோக்கி நீங்கள் வளர்வதற்கு, உள்நிலையில் வளர்வதற்கு இயற்கை இங்கே உதவியாக இருக்கிறது. எனவே இது வெறுமனே விழித்திருக்கும் இரவாக இல்லாமல் விழிப்புணர்வு மிக்க உயிராக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் அவர்களுக்குள்ளே அவர்கள் மேதமை பளிச்சிடக்கூடிய நேரம் சிலது இருக்கும். மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மட்டும்தான் என்று. எல்லா உயிரினங்களுக்குமே உண்டு. கழுதைக்கு கூட சில வெளிச்சமான நேரங்கள் அந்த மனசுக்குள்ள, மூளைக்குள்ள வரும். ஆனால் மனிதன் விரும்புகிற போதெல்லாம் அதை இயக்கக்கூடிய தன்மையில் இருக்க வேண்டும். அறிவு எப்போதும் ஒரு செயல்தன்மையில் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் ரொம்ப இருட்டில் இருக்கிறீர்கள் என்றால் நடந்து போகிற போது உங்களுக்கு அதிக விழிப்புணர்வோடு இருப்பீர்கள். விழுந்துவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கையோடு இருப்பீர்கள். அதே விழிப்புணர்வு எல்லா நேரத்திலேயும் இருக்கும் என்று சொன்னால் அது உங்களை எப்பொழுதுமே ஒரு விழித்த அறிவு நிலையிலேயே வைத்திருக்கும். இதனால் அழுத்தம் ஏற்படுமா என்றெல்லாம் சில பேர் நினைக்கலாம். அது ஒரு அழுத்தமும் கிடையாது. உள்நிலையில் ஒரு சமநிலை,
சீர்கோண நிலை இருக்கும் என்று சொன்னால் எதுவுமே அழுத்தம் தராது. வேண்டுமானால் உடல் அளவிலே கொஞ்சம் களைப்பு இருக்கலாமே தவிர இதில் மன அழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. எங்கே உள்ளே சமநிலை இல்லையோ அந்த எந்திரத்தில் ஒரு உராய்வு ஏற்படும். நீங்கள் தொழில்நுட்பத்தில் கூட பார்ப்பீங்க, எந்திரத்துக்குள் எல்லாம் சீராக இல்லை என்றால் சில உராய்வுகள் ஏற்படும். அதன் மூலம் எந்திரம் பழுதடையும். உள்ளே சமத்தன்மையும் சீர்நிலையும் இருந்தால் உராய்வுகள் ஏற்பட வாய்ப்பில்லை. Shiva is known as the destroyer. He is not out to destroy you, but to destroy the limitations that bind your life. So today is that day that you can destroy your limitations. Well, if we go about listing limitations, there are many ways to talk about it, but fundamentally there are two things which limits a human being seriously. In fact, most of one's life is planned around this. This is food and sleep. Just look at the whole world, human societies and also that of the animals are all structured around these two aspects, food and sleep. So today is the day for you to break the limitation of sleep. Hello? Is this the day? I am not denying you food, just sleep. Only one thing, one limitation you break, because you must understand that the nature, the quality and the consequence of our lives are entirely dependent upon how conscious we are, or how unconsciously we operate. If you are conscious of how your mind works right now, what is the thought going on within you? What is the type of emotion coming up within you? If you are conscious of this, if these things were happening consciously, you would have made yourself into such a absolutely wonderful human being. Don't ever think in terms of, I want to meet a wonderful human being. You must be that wonderful human being. If this has to happen, you have to become conscious. Becoming conscious means keeping our compulsions aside. One major compulsion is, when it's time, this goes boom. It wants to go to the earth. No, it's not time to go to the earth. It's not time to go to the earth. How much ever we love Mother Earth, we must walk upon her, enjoy her bosom, but don't have to sink into her right now. That day will come one day anyway. சிவன் அழிக்கும் கடவுளாக பேசப்படுகிறார். அவர் உங்களை அழிப்பதற்கு வரவில்லை, உங்களுக்குள் இருக்கிற எல்லைகளை அழிக்கிறார். மனித வாழ்க்கையில் எத்தனையோ எல்லைகள் நமக்கென்று குறுகிய எல்லைகளை மனிதர்கள் வகுத்திருக்கிறார்கள். அவற்றில் முக்கியமாக 2 குறுகிய எல்லைகள் உண்டு. ஒன்று உணவு, இன்னொன்று தூக்கம். இந்த 2 எல்லைகளையும் மனிதர்கள் கடக்க வேண்டும். இன்றைக்கு தூக்கம் என்கிற ஒரு குறுகிய எல்லையை உடைப்பதற்கான நாள். உங்களை இன்று நான் உணவு சாப்பிடாதீர்கள் என்று கூட சொல்லவில்லை. இருக்கிற 2 குறுகிய எல்லைகளில் ஒன்றை உடைக்க சொல்கிறேன். இயற்கை, அதன் தன்மை, வாழ்வில் நமக்கு ஏற்படுகிற விளைவுகள், இவை எல்லாமே விழிப்புணர்வை அடிப்படையாக கொண்டவை. உங்கள் மனம் என்ன சொல்கிறது, அதில் என்ன எண்ணங்கள் ஓடுகின்றன, இப்போது என்ன உணர்ச்சிகள் எழுகின்றன என்பது பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விழிப்புணர்வின் அடிப்படையிலேயே இந்த எண்ணங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் மகத்தான ஒரு மனிதராக மாறிவிடுவீர்கள். வாழ்வில் ஒரு மகத்தான மனிதரை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் அந்த மகத்தான மனிதராக மாற வேண்டும். எனவே உங்களுடைய வசதிகளை தள்ளி வைத்து பழக வேண்டும். தூங்குவது என்பது ஒரு வழக்கமாகிவிட்டது. உரிய நேரம் வந்தால், தூங்குகிற நேரம் வந்தால் தானாக பூமியை நோக்கி சாய்வது என்று ஆகிவிட்டது.
பூமி மேல் உங்களுக்கு மிகுந்த பிரியம் இருக்கலாம், பூமி தாய் என்று கொண்டாடலாம். ஆனால் பூமியை நோக்கி போவதற்கான காலம் இன்னும் வரவில்லை. விழிப்புணர்வோடு உங்களை விழிப்பு நிலையிலே இன்றைக்கு வைத்திருக்க வேண்டும். எங்கே தமிழ் ஆள் எல்லாமே தூக்கம், அவ்வளோதானே? As you can see, this year's stage decor is Kailash. Last 4 years we've been denied going to Kailash. Started with COVID and some political issues. It's opening up this year. It'll be a wonderful thing to be back there again. But we have been managing somehow, not actually going very close, but from a distance we've been having darshan and enjoying it. Why Kailash? What is the significance? When we say Adiyogi Shiva lives in Kailash, it does not mean he's sitting on top of the mountain. See, why is somebody valuable to us? They're valuable to us only because of the contributions they have made to our lives. We remember them after thousands of years because of what they have offered to our lives. If they offered nothing, we wouldn't remember them. So many countless number of people might have lived in this 15,000 plus years, but we remember him because of his contribution. What is the contribution? These 112 methods cover the entirety of life and human existence. Every other form of spiritual process, every other form of philosophy that's evolved out of it is essentially coming from this fundamental spine of 112 methods. Why is this so? Because this is based on the human mechanism. This is not something cooked up in our minds. This is by very keen observation of human mechanism, how it functions and what are all the things we can do with it, in how many ways we can elevate it in such a way that a human being can live godlike. இந்த மேடை முழுவதும் கைலாயத்தினுடைய பாணியில் வடிவமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். கடந்த 4 ஆண்டுகளாக கைலாயத்திற்கு போகிற வாய்ப்பை நாம் இழந்துவிட்டோம். கோவிட் பெருந்தொற்று காரணமாகவும் சில அரசியல் காரணங்களாலும் அனுமதிக்கவில்லை. இந்த ஆண்டு கைலாயத்திற்கான அனுமதி எல்லோருக்கும் தரப்படுகிறது. நாம் கைலாயத்தை ஏன் இவ்வளவு பெரிதாக கொண்டாடுகிறோம் என்று பார்க்க வேண்டும். ஆதியோகி கைலாயத்தில் வாழ்கிறார் என்று சொன்னால் ஏதோ அந்த மலை உச்சியில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்று அர்த்தமில்லை. வாழ்வில் ஒருவர் ஏன் மதிப்பு மிக்கவராக ஆகிறார் என்று நீங்கள் பார்த்தால், வாழ்க்கைக்கு அவருடைய பங்களிப்பு காரணமாக அவர் மதிப்பு மிக்கவராகிறார். இந்த 15,000க்கும் கூடுதலான ஆண்டுகளில் கோடிக்கணக்கானவர்கள் இங்கே வாழ்ந்திருக்கக்கூடும். அவர்கள் எல்லோரையும் நாம் ஞாபகத்தில் வைத்திருப்பதில்லை. ஆனால் ஆதியோகி நம்முடைய நினைவில் இருக்கிறார் என்றால், அவர் வழங்கிய இந்த 112 யோக முறைகள் வாழ்வின் எல்லா அம்சங்களையும் தனக்குள் உள்ளடக்கியவையாக இருக்கின்றன. உடல் அளவிலான அசைவுகளில் தொடங்கி பெரும் தத்துவங்கள் வரை அனைத்தும் உருவானதற்கான மூல முதுகெலும்பாக ஆதியோகி விளங்குகிறார். அது முழுக்க முழுக்க மனித தன்மையின் இயல்புகளையும் நுட்பங்களையும் உணர்ந்து உருவாக்கப்பட்டது. ஏதோ வீண் கற்பனையில் எழுந்தவை அல்ல. மனிதர்களை எப்படி மேம்படுத்துவது, அவர்களை எப்படி உயர்ந்த நிலை நோக்கி அழைத்துச் செல்வது, மனித உலகிலேயே எப்படி கடவுள் போல வாழ்வது என்பதை காட்டுகிற நுட்பங்களை ஆதியோகி நமக்கு அருளினார். These 112 ways were being expounded to the 7 sages, or those celebrated sages today that we refer to as Saptarishis. And Devi Parvati was a witness to all this, observing the exposition
she raised a question, why only 112 ways? There must be more ways. She's a woman, she likes variety, and she happens to be the wife, so she can say what she wants to say. Hello, ladies. What? But Shiva was in an intense mode, trying to transmit to the seven sages. When she said there are more ways or there should be more ways, he just brushed her aside. There are no more ways. She felt insulted and she withdrew into the forest and went into very severe sadhana, very severe austerities. And after a few months, she came back and he was still working with the seven sages. She came and sat not next to him, being his wife she could sit there, but she sat one step below to indicate to him that she has failed. But of course, she doesn't want the seven guys to know that. So she didn't say anything, she sat there and he knows. And then he said, if you are embodied, that is, if you are within the sphere of this body, there are only 112 ways. But if you step out of this realm, if you are not stuck in your physical form, if you step out of this, then there are as many doors in the existence as there are atoms in the existence. That means zillions of doorways. So this incident happened somewhere around Kailash, and this place is very sacred, not just because you believe so, it's just dripping with power and knowledge. If you have the necessary receptivity, if you go there with enough sadhana, this is one of the most powerful experiences that a space can create for you. Not a teaching, not a method, just the space. Just being there, you're blown away. It's an incredible thing. I just went there for the first time out of simple curiosity and I got addicted and been going and going. The Chinese government broke my addiction for last 4 years, but once again, they're allowing me to have a drink there. 112 உரைகளையும் சப்த ரிஷிகள்